ரஷ்யன் சாலட் மாதிரி ஒயிட் சாலட் மாதிரி பண்ண போகிறோம். வெஜ் சாலட். முதல்ல வந்து முந்திரி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நீ முந்திரி கூட வந்து பாதாம் கூட போடலாம், தோலை ஊற வச்சு எடுத்துகிட்டு அதையும் போடலாம். ஒரு 4 பூண்டு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூட வந்து நீங்கள் ஒன்று வினிகர் சேர்க்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஸ்பூன் வினிகர் தான் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி போட்டு இதை அரைச்சி வச்சுடுங்க. அடுத்ததாக கேபேஜ், கோஸ் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக மெல்லிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம். அதே மாதிரி கேரட்டு ஒன்று துருவிக்கலாம், இல்லை மெல்லிசாக அரிஞ்சிக்கலாம். ஸோ அதுவும் இந்த அளவெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இது வெங்காயம் நீளத்தில் அரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இதை ஆட் பண்ணிவிடுங்க. இதில் சுற்றி ஆட் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிறத புஷ் எவ்ரிதிங் இன்சைட். அடுத்ததாக எண்ணெய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஆர் ரைஸ் பிரான் ஆயில் கூட சேர்க்கலாம், ஆலிவ் ஆயில் இல்லைன்னும் போது. ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நவ் யூ ஹாவ் டு ஆட் சம் பெப்பர். enough little bit more. Yes, now we have to add salt. அடுத்ததா உப்பு. You have to sprinkle it with the spoon. Yes, very good, well done. So what is next? Only one is left. Now we have to add honey. Where is honey? Kadesiya teen. Honey bunny. Okay, so we have to add some honey. I think this is enough. This honey. So now you have to mix it. இவ்வளவுதான். இதில் உங்களுக்கு கொத்தமல்லி இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு அழகு பண்ணுங்கள். இது சாப்பிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு.